தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜாதகம் A to Z நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவயோகம் கூடிவரும் ஒரு அற்புதமான காலம்தான் இந்த மகா சிவராத்திரி 2026. ஒவ்வொரு ஆண்டும் வரும் சிவராத்திரியை விட இந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, தீராத கர்ம வினைகள் இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் நீக்கி சிவபெருமானின் முழுமையான அருளை பெற நாம் எங்கே செல்ல வேண்டும்? தமிழகத்தில் கோடிக்கணக்கான சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த திருநாளில் நாம் தரிசிக்க வேண்டிய அந்த 5 மிக முக்கியமான சக்தி வாய்ந்த தலங்கள் எவை? அந்த தலங்களின் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான ரகசியங்கள் என்ன? வாருங்கள், இன்றைய பதிவில் மகா சிவராத்திரி அன்று நீங்கள் தரிசிக்க வேண்டிய டாப் 5 சிவ தலங்களைப் பற்றி மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆன்மீக மாற்றம் நிகழப்போவது உறுதி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அக்னி தலம். சிவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அண்ணாமலையார்தான். ஏனென்றால் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக சிவபெருமான் நின்ற இடமே இதுதான். தல வரலாறு. பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள் யார் பெரியவர் என போட்டியிட்டபோது சிவபெருமான் அக்னி தூணாக நின்றார். அந்த தூணின் அடியில் லிங்கோத்பவர் உருவானார். சிவராத்திரி சிறப்பு. இங்குள்ள லிங்கோத்பவர் சன்னதியில் நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறும் பூஜை மிகவும் விசேஷமானது. 14 கிலோமீட்டர் கிரிவலம் செல்வது உடலுக்கும் மனதிற்கும் பெரும் ஆற்றலை தரும் என்பதை உங்கள் நேயர்களுக்கு வலியுறுத்துங்கள். சிதம்பரம் நடராஜர் ஆகாயதலம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரியும் தலம். மற்ற இடங்களில் லிங்க வடிவில் இருப்பார், இங்கே உருவ வடிவில் நடராஜராக காட்சி தருகிறார். தல வரலாறு. பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்களுக்காக ஈசன் இங்கே நடனமாடினார். இங்குள்ள சிதம்பர ரகசியம் ஆன்மீக ரீதியாக மிகவும் ஆழமானது. சிவராத்திரி அன்று நேரளப்பெரு நாள் முழுவதும் நடன கலைஞர்கள் சிவனுக்கு தங்கள் கலையை சமர்ப்பிப்பார்கள். ஆடல் வல்லானின் நடனத்தை நள்ளிரவில் தரிசிப்பது வாழ்நாள் பாக்கியம் என்று கூறலாம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் நீர்த்தலம். திருச்சிக்கு அருகிலுள்ள இந்த தலம் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரியது. தல வரலாறு. பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரி காவேரி ஆற்றின் நீரைக் கொண்டே லிங்கம் செய்து வழிபட்ட தலம். இன்றும் கருவறையில் லிங்கத்தின் அடியில் நீர் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். சிவராத்திரி சிறப்பு. இங்கு நடைபெறும் 4 கால பூஜைகளும் மிகவும் ஆகம விதிப்படி சிறப்பாக நடைபெறும். மன அழுத்தம் உள்ளவர்கள் இந்த நீர்த்தலத்திற்கு வந்து வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் என்கிற குறிப்பை சேர்க்கலாம். திருக்காலத்தி காளஹஸ்தி வாயுதலம். இது ஆந்திராவில் இருந்தாலும் தமிழர்களிடையே மிகவும் பிரபலம். ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு இதுவே மிகச்சிறந்த இடம். தல வரலாறு. கண்ணப்பர் தனது கண்ணையே சிவனுக்கு அர்ப்பணித்த தலம். இங்குள்ள விளக்கு காற்று இல்லா போதும் அசைந்து கொண்டே இருக்கும். வாயு தலம் என்பதற்கான சான்று. சிவராத்திரி சிறப்பு. நள்ளிரவில் இங்கிருக்கும் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகம் பார்ப்பதற்கே சிலிர்க்க வைக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் சிவராத்திரி அன்று இங்கு வழிபடுவது இரட்டிப்பு பலன் தரும். சதுரகிரி மகாலிங்கம் சித்தர்கள் பூவி. இயற்கையை விரும்புபவர்களுக்கு இது ஒரு ஸ்வர்க்கம். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே உள்ளது. தல வரலாறு. இது சித்தர்கள் இன்றும் சூட்சமமாக சிவனை வழிபடும் இடமாக கருதப்படுகிறது. சிவராத்திரி சிறப்பு. வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே அனுமதி கிடைக்கும், அதில் சிவராத்திரி மிக முக்கியமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி சென்று சுயம்புலிங்கத்தை வழிபடுவார்கள். உடல் நலம் காக்க விரும்புபவர்கள் இந்த மூலிகை மலையில் ஏறிச் செல்வது ஒரு யோக பயிற்சிக்கு சமம். வீட்டில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? கோவில் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவபுராணம் வாசிக்கலாம் அல்லது ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். உணவு முறை. சிவராத்திரியன்று பழங்கள் மற்றும் பால் மற்றும் உட்கொண்டு விரதம் இருப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது.